அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பில் சிறிய உரையொன்றை பேசலாம் என நினைக்கின்றேன். ஹஜ் முஸ்லிம்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும். இது இறைவனை வணங்குவதற்கான ஒரு தனி முறையாகும். உடல் நலமும் பண வசதியும் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தன் ஆயுளில் ஒரு முறையேனும் ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் புனித பயணம். ஒரு மனிதன் தன்னை இறைவனிடம் அர்ப்பணிப்பதாக கருதப்படுகிறது. இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நண்பரை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் உருவாக்கிய இந்த பட்டணத்தில் தங்கி அவர்கள் கட்டிய அந்த கஅபாவை நாம் பார்க்கின்றோம். அவர்களும் அவர்களுடைய மகனாரும் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டி எழுப்பினார்களே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை சிந்தித்து பார்த்து அந்த வீட்டை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய நினைவு வருகிறது, இஸ்மாயில் நபியுடைய நினைவு வருகிறது. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நாம் சென்று விடுகிறோம். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இந்த சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் தானே தனக்கும் தன் குழந்தைக்கும் தண்ணீர் தேடி அலைந்தார்கள். அந்த சிரமத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் கொண்டவன். உலக மக்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று அதையே ஒரு ஃபர்லான இபாதத்தாக ஆக்கிவிட்டார் என்று நினைவு கூறும் பொழுது அந்த குடும்பத்தார் அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள், நாம் எப்படி அல்லாஹ்வுடைய அந்த மார்க்க விஷயங்களை நிறைவேற்றுவதிலே எப்படிப்பட்ட தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பது ஹஜ்ஜுடைய தாத்பரியங்களிலே மிக முக்கியமான ஒன்றாகும். அத்துடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம் என அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஷைத்தான் மீது கல்லெறிதல், இது ஷைத்தானின் மீது வெறுப்பை காட்ட இவ்வாறு செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அல்லாஹ்வின் கட்டளையின் படி பலியிடத் தயாராகும் பொழுது ஷைத்தான் அவரை 3 முறை அழைத்தும் அவர் மறுத்தார். அங்கு இருக்கும் ஒவ்வொரு தூணும் 3 முறையும் இவர் மறுத்தை குறிக்கின்றது. அதன் பின்னர் ஹாஜிகள் விலங்குகளை பலியிடுவர். அதாவது இப்ராஹிம் நபி மகனுக்கு பதிலாக ஆட்டை பலியிடச் செய்ததன் நினைவாக இது செய்யப்படுகிறது. எனவே ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்து நபி இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தையும் தெரிந்து கொள்வோம்.